ஹாய், நான் உங்கள் வைல்டு பிரின்சஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கவிதை எல்லாத்துக்குமானது, குறிப்பாக மதுப்பிரியர்களுக்கான அறிவுறுத்தல். இன்னைக்கு நம்ம கவிதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன். என்னென்னா, இப்போ சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்காங்க. இப்போ மது பழக்கம் பெருவிட்டு அப்படி தானே. இப்போ பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், ரெண்டாவது உடல் உழைப்பை போட்டு வேலை செய்கிறவங்க, அப்புறம் நல்லது கெட்டது, சந்தோஷம் துக்கம், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே சமட்டமணிக்கு குடிக்கானுவோம். இப்போ குடி ரொம்ப கட்டாயமாயிட்டு, குடி ஒரு பக்கம் இப்படி நடந்துட்டே இருக்கு. பட் அதை நம்ம குத்தம் சொல்ல முடியாது, அது அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம். ஆனால் இந்த குடிக்கிறவனு என்ன பண்ணுறானுவோ தெரியுமா, சும்மா குடிச்சிட்டு ஒரு கொஞ்சம் கூட ஒரு பொறுப்புணர்ச்சியே இல்லாமல் இயல்பா குடிச்ச பாட்டிலை அங்கங்கே, அதாவது போகிற வழித்தடங்களில், கோயில்கிட்ட, ஹாஸ்பிட்டல் கிட்ட, பள்ளி வளாகங்கள் கிட்ட, தியேட்டரில், பார்க்கில், குளத்துல, சாக்கடையில், ரோட்டில், இப்படி எல்லா இடத்துலையும், இப்போ சுற்றுலாத்தலம்னு சொல்லவே வேண்டாம், எவ்வளோதான் ரூல்ஸ் போட்டாலும் எப்படியாவது கொண்டு போய் அங்கேயும் போய் இப்போ பாட்டிலோட சேர்த்து பிளாஸ்டிக் எல்லாம் போட்டு ஒரு பக்கம். இது ஒரு விஷயம் இயற்கையை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம மனிதர்கள் மூலமாக நிறைய நடந்துட்டே இருக்கு. இதுல சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த குடி போதையில என்ன செய்யுதுன்னு தெரியாம பாட்டில உடைச்சு போட்டிருந்தாங்க. இது முக்கியமா சுற்றுலா தலங்கள், அதாவது எங்க ஊர் மாதிரி மலை ஊர்லாம் இருக்கும்ல, மலை ஊர்லலாம் இப்படி. இதுல சில பேர் என்ன பண்றாங்கன்னா, குடி போதையில தான் என்ன செய்யுதுன்னு தெரியாம பாட்டில உடைச்சு போட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்றதுனால அந்த இயற்கை, அந்த மண் வளத்தை பாதிப்படைய வைக்கி. இப்போ இவங்க போட்ட இந்த பாட்டில்னால ஒரு இறப்பே நடந்திருக்கு. என்னன்னா, கரையாறுல ஆடி அமாவாசை கோயில் திருவிழா நடக்கும். அப்போ ஒருத்தவங்க சாமி கும்பிட வந்தவங்க அதுல ஒருத்தன் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, பாறையில இருந்து வழுக்கி தண்ணிக்குள்ள விழுந்து அது அடி வயிற்றுல இந்த மாதிரி பாட்டில், தண்ணிக்குள்ள கிடந்த பாட்டில் குத்தி செத்தே போயிட்டான். இப்படி சாதாரணமா குடிச்சிட்டு போடுற பாட்டில் ஒரு உயிரையே பறிக்கி. இப்போ ஒயின் ஷாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க குடிச்சிட்டு அங்கே பாட்டில வச்சுட்டு போவாங்க. அதை அவங்க கலெக்ட் பண்ணி அதை ரீசைக்கிள், மறுசுழற்சி பண்றதுக்கு எடுத்துட்டு போய்க்கிடுவாங்க. இப்படி வழியில போடுற பாட்டில் எல்லாம் என்ன செய்ய முடியும்? அது எவ்வளவு தூரம் மண் வளத்தை பாதிக்கி. இது மதுப்பிரியர்களுக்கு ஏன் தெரிய மாட்டேங்க, அவங்களுக்கு ஏன் அந்த பொறுப்புணர்ச்சி வர மாட்டேங்கி. முடிஞ்ச வர அந்த பாட்டில குப்பை தொட்டியில போட பாருங்க. நீங்க இப்படி பண்றதுனால பாட்டில்லாம் எல்லாம் அப்படியே தண்ணியில ஆத்துல மிதந்து வயக்காடு வரைக்கும் போயிருது. வயக்காட்டுல நாத்து நட போறவங்க, அவங்க வேலை செய்ய போறவங்க காலெல்லாம் அது குத்தி அவங்கள காயப்படுத்துது. இந்த மாதிரி செய்யாம ஒழுங்கா அவங்க என்ன செய்யணும்னா, குப்பை தொட்டியில போய் போடணும் பாட்டில. இல்லைன்னா உங்க வீட்டுல வாங்கி வச்சு குடிங்கலம்ல, எதுக்கு நீங்க இப்படி போடுறீங்க? குடிக்கவன் எங்க வேணாலும் உட்காந்து குடிப்பான். அவன் வீட்டுல குடிக்கணும் இல்ல ஒயின் ஷாப்ல குடிக்கணும்லாம் அவனுக்கு தெரியல, எங்கனாலும் உட்காந்து குடிக்கானுவான். இப்போ மாஞ்சோலை மாதிரி, அதாவது எங்க ஊர் மாதிரியான மலையூர் சுற்றுலா தலங்கள் எல்லாம் இனி எடுத்துக்கிட்டோம்னா, விலங்குகள் வாழக்கூடிய பகுதி, கீழேயாவது பாட்டில தூர போட்டா பொறக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. மலை கிராமத்துல தூக்கி போடுற பாட்டில யார் அப்புறப்படுத்துவா? வனத்துறை எவ்வளவுதான் ரூல்ஸ் போட்டாலும் அதையும் மீறி எப்படியாவது பாட்டில மறைச்சு கொண்டு இப்படி காட்டுல தூக்கி போட்டு, அதுவும் உடைச்சு வேற போட்டுதானுவா. இப்போ நம்மளுக்கு பாட்டில குத்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போவோம். காட்டுல உள்ள விலங்குகளுக்கு காலில் குத்திட்டுனா அது என்ன ஆகும்? செப்டிக் ஆகி அதுல சீல் வடிஞ்சு அது கொஞ்ச நாள் செத்து கூட போவதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப யானையோட பாதத்தெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மண் மூட்டை மாதிரி அவ்வளோ சாஃப்டா இருக்கும். அதுக்குள்ளெல்லாம் ஒரு பாட்டிலே உள்ள இறங்கிரும். அந்த அளவுக்கு அது சாஃப்டான பாதத்தை கூடிய ஒரு விலங்கு. இப்போ அதுக்கெல்லாம் குத்திருச்சுன்னா ரொம்ப நாள் அது வலிச்சு அது உள்ளுக்குள்ளே இருந்து செப்டிக் ஆகி அது செத்து போக கூட வாய்ப்பு இருக்கு. மதுப்பிரியர்கள், நீங்க ஜாலியா இருங்க, வைங்க, குடிங்க, குடிக்காம போங்க, அது உங்க தனிப்பட்ட விஷயம். ஆனா நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது
குறிப்பாக பாட்டில் இப்படி தூக்கி போட்டு வீசுறது, பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறது வந்து என்னோட நிலத்தை வந்து ரொம்ப பாதி. நீங்கள் இப்படி பண்ணுறது எந்த மாதிரியான பின்விளைவை ஏற்படுத்துன்னு பார்த்தீங்களா? இனிமே தயவு செய்து இப்படி செய்யாதீங்க. என் ஊர் வந்து எவ்வளோ அழகா இருக்கு, நீங்க வாங்க சுத்தி பாருங்க, இயற்கையை ரசிங்க. இயற்கை வளத்தை பாதிக்கிற மாதிரி விஷயங்களை வந்து செய்யாதீங்க. அது வந்து என்னைய பாதிக்கு. இனி எந்த ஊருக்கு போனாலும் இந்த மாதிரி செய்யாதீங்க. இதை குறித்து தான் நான் வந்து ஒரு கவிதை எழுதியிருக்கேன். வாங்க கவிதைக்குள்ள போகலாம். சாபம். இந்த வனம் உங்களுடையது அல்ல, இது பல்லுயிரின கோலம். சுற்றுலா வாங்க, சுத்தி பாருங்க, திரும்பி போங்க. ஒரு செடியின் பூவின் மீதோ ஒரு மரத்தின் இலையின் மீதோ உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. பிளாஸ்டிக் கழிவுகளையும் மது குப்பிகளையும் இங்கேயே போட்டு செல்வதற்கு இது என்ன உங்கள் வீட்டு குப்பை தொட்டியா? இந்த யானைகள் வழித்தடத்தில் மது குப்பிகளை விட்டு சென்றவனுக்கு இனிமேல் 7 குவார்ட்டர் குடித்தாலும் போதையே ஏறாமல் போக கடுவது. இந்த யானைகள் வழித்தடத்தில் மது குப்பிகளை விட்டு சென்றவனுக்கு இனிமேல் 7 குவார்ட்டர் குடித்தாலும் போதையே ஏறாமல் போக கடவுது. பிளாஸ்டிக் நீங்கள் எவ்வளோதான் போட்டாலும் அது நிலத்தை தான் பாதிக்கு, மனுஷனை பாதிக்கலை. ஆனால் இவங்க போடுற பாட்டில் வந்து மனுஷனையும் காயப்படுத்துது, விலங்குகளையும் காயப்படுத்துது, இறப்பு வரைக்கும் கொண்டு போய் விட்டுருது. இந்த மாதிரி பாட்டில் போடுறவங்களுக்கு தான் நான் சாபமே விடுதேன். எம்டி பாட்டில் பொறுக்கி 1 ரூபாய்க்கு போட்டுடலாம். குடிச்ச குடிகாரனே பாட்டில் சேகரித்து இன்னொரு குவார்ட்டர் வாங்கி குடிச்சிரும். ஏன் ஒரு பாட்டிலுக்கு 5 ரூபா கூட வைக்கலாம். இதில் அரசாங்கம் வந்து கவனத்தை செலுத்தணும். சரக்குக்கு ஏன் கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணணும்? இப்போ ஃப்ரூட்டி, மாசா, மில்க் ஷேக்கெல்லாம் எடுத்துக்கோங்களேன். அது வந்து பேப்பர் கப்பில் தானே வந்து விற்றுட்ருக்காங்க. இப்போ ஃப்ரூட்டி, மில்க் ஷேக்கு இதெல்லாம் வந்து சீக்கிரம் கெட்டு போகக்கூடிய பொருள் தான். அதே வந்து பேப்பர் கப்பில் வந்து வச்சு விற்றுட்ருக்காங்க. இப்போ சரக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து சீக்கிரத்தில் கெடவும் செய்யாது. இன்னொன்று, ஃப்ரெஷ்ஷாக வந்த உடனே வாங்குறதுக்கு நம்ம மதுப்பிரியர்கள் இருக்காங்க. அப்போ எதுக்கு கண்ணாடி பாட்டில் சரக்கை விற்கணும்? இது நான் வந்து அரசுக்கு வைக்கக்கூடிய 2 கோரிக்கைகள். ஆல்ரெடி நம்ம நாட்டில் குடிச்சு தன்னைத்தானே கெடுத்துக்கிட்டதுமே நிறைய பேர் பெருவிட்டான். இதில் வந்து இப்போ நம்ம நாட்டுக்கு வந்து விவசாயம் வந்து ரொம்ப முக்கியம். குடிக்கிறவங்க எப்படி அதிகமாயிட்டே போகிறாங்களோ அதே மாதிரி நம்ம மண் வளம் சேதமடைகிறதும் அதிகமாயிட்டே போகுது. ஸோ அதனால அரசாங்கம் வந்து இதை வந்து முக்கியமாக கருத்தில் கொண்டு செயல்படணும்னு நாங்கள் வந்து கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக மதுப்பிரியர்களுக்கு வந்து பேப்பர் கப்பு வந்து அமல்படுத்தியே ஆகணும். இப்போ ரீசெண்டாக கூட எங்கள் ஊரில், அதாவது திருநெல்வேலியில் சுற்று வட்டார பகுதிகளில் பாபநாசம், குற்றாலம், மணிமுத்தாறு, அம்பாசமுத்திரம் இந்த ஏரியாக்கள்லாம் வந்து ரீசெண்டாக நிலநடுக்கம் ஏற்பட்டது வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டோம். இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே முக்கியமாக சுற்றுலா பகுதிகள். இந்த இடத்தெல்லாம் நீங்கள் போய் பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கியமாக இந்த துணி மூட்டை, அப்புறம் பிளாஸ்டிக்கு, நிறைய இந்த லேடிஸ் யூஸ் பண்ணுற பொருட்கள், நிறைய இந்த மாதிரி பாட்டில்கள், இந்த மாதிரி தேவையில்லாத பொருளை பார்த்தீங்கன்னா நிறைய குமிஞ்சு கிடக்கும். அனைத்து குப்பைகளும் வாங்கும் இடம் எங்கள் சுற்றுலாத்தலம்ன்ற மாதிரி எல்லா இடத்துலையுமே சுற்றி வந்து இந்த குப்பைகளை வந்து நம்ம எங்கே போனாலும் பார்க்கலாம். இப்படி நம்ம வந்து பிளாஸ்டிக் பொருட்களை உபயோகப்படுத்துறதுனால, இப்படி சமூக பொறுப்பு இல்லாமல் பாட்டில் அங்கங்கே தூக்கி போடுறதுனால நம்ம இயற்கையை வந்து ரொம்ப உருகுலைச்சு வச்சுருக்கோம், ரொம்ப பாதிப்படைய வச்சுருக்கோம். இனிமேலாவது நம்ம வந்து ஒரு பொறுப்புணர்ச்சியோடு செயல்படணும். இனிமே தயவுசெய்து யாருமே வந்து பிளாஸ்டிக்கை அங்கங்கே போடாதீங்க. மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு பிரித்து வச்சுருப்பாங்க, அந்த டஸ்ட்பினில் போய் போடுங்க. இந்த மதுப்பிரியர்கள் தயவுசெய்து உங்களுக்கு தான் முக்கியமாக சொல்ல வேணும். இந்த ஒன்று ஒயின் ஷாப்பில் போய் உட்காந்து குடிங்க. உங்களுக்கு பாட்டில் தூக்கி போட முடியலன்னா அவங்களே தூக்கி கொண்டு போய் போட்டு மறுசுழற்சி பண்ணி அதே பாட்டில் உங்க சரக்கு ஊற்றி கொடுத்துருவாங்க. சரியா? இல்லை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு குடிங்க. இது அதை விட்டுட்டு அங்கங்கே வந்து உடச்சி போடுறது, இந்த மாதிரி நிலத்துல போடுற விஷயங்களை வந்து இனிமே வந்து செய்யாதீங்க. இது நான் வந்து உங்களுக்கு முக்கியமாக வைக்கக்கூடிய வேண்டுகோள். எல்லாருமே தயவுசெய்து சமூக பொறுப்புணர்ச்சியோடு நடந்துக்கிடணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். வனத்துறை வந்து எவ்வளோதான் நமக்கு சொன்னாலும் நம்மளால அதை ஃபாலோ பண்ண முடியல. அப்படிதானே? குடிச்சுதான் அவனுக்கு எடுத்துக்கிட்டுதானுன்னு பார்த்தா இப்படி குடிச்ச பாட்டில் போட்டு மண் வளத்தையும் சேர்த்து இயற்கையும் சேர்த்து எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு வந்து முன் வராதிங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ இனிமே இந்த மாதிரி தவறுகளை வந்து செய்யாதீங்க.